நம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்தி. தேர்தல் கள நிலவரம் பகுதியில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி மொடக்குறிச்சி. மொடக்குறிச்சி தொகுதின்னு பாத்தீங்கன்னா இங்க மேஜரா விவசாயம் தான். விவசாயிகள் 20 வருஷம் முன்னாடி இந்தியாவே இந்த தொகுதி பக்கம் பார்க்க வச்சாங்க. 1033 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. அசந்து போயிடுது. தேர்தல் கமிஷனால எதுவுமே பண்ண முடியல. தேர்தல் வாக்குச்சீட்டு அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா ஒரு புக்லெட் தான் வச்சாங்க. பேலட் பாக்ஸஸ் கிடையாது, ஒரு பெரிய பேரல்ஸ் தான் வச்சாங்க. இந்த மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட தொகுதியில இப்ப தேர்தல் கள நிலவரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். கேண்டிடேட்ஸ் பத்தி பார்க்கலாம். நேரடி போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தாங்க நடக்கிறது. திமுக சார்பாக சுப்பலட்சுமி ஜெகதீசன் நிக்கிறாங்க. தொகுதியில அனைவருக்குமே அறிமுகமானவர், செல்வாக்கு மிக்கவர், செல்வந்தர். இவங்களுக்கு ஒரு சில நெகட்டிவ் இருக்கு. திமுக பார்க்கச்சா இவங்களுக்கு இந்த கேண்டிடேட்டை கொடுத்தது அனௌன்ஸ் பண்ணதுல திமுக சில பேருக்கு வருத்தம் இருக்கு. அதனால கொஞ்சம் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா இவங்க மேடையில பார்த்தோன்னா ரொம்ப அழகா பேசுவாங்க. ரொம்ப பெரிய மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல முழங்குவாங்க. சாதாரண பேச்சுக்கு கூட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் வாய்ஸ் இருக்கு. அதனால மக்கள் இதை கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஒரு ஈகோ பர்சன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சுணக்கம் இருக்கு. மக்களுக்கு தொகுதியில மக்கள் கிட்ட இவங்க ஒரு நல்ல பேர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்குச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா பாஜகவோட கேண்டிடேட் பத்தி பார்க்கலாம். இவங்க சரஸ்வதி. இவங்களுக்கு இவங்க குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா டிப்ஸ்ன்றாங்க. தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், அந்த ஒரு செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மருத்துவரா இருக்கிறதுனால ஒரு 30-40 ஆண்டுகளா மருத்துவ சேவையில இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த டாக்டர் அம்மாவில தான் நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏழைகளுக்கு இலவசமா மருத்துவம் பார்த்திருக்காங்க. கொஞ்சம் நடுத்தர வர்க்க மக்களுக்கு பைசா இல்லைன்னா கூட குறைவா ஃபீஸ் வாங்கின்னு பண்ணிருக்காங்க. நிறைய கேம்ப்ஸ், மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதனால தொகுதியில பார்த்தோம்னா இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லவங்க, இனிமையா பேசுறாங்க, சாஃப்டா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இவங்க எம்எல்ஏவா வரும்போது இன்னும் கூட நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா சாதாரண ஒரு சிட்டிசனா இருக்கும் போதே இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. இவங்க எம்எல்ஏவா இருந்தா இன்னும் நிறைய பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு. ஏழைகள் மத்தியில அப்படின்னு பார்க்கும்போது சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவங்க கொஞ்சம் பாகுபாடு பாக்குறவங்களா தெரியலாம். அதனால ஏழைகள் மத்தியில அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லாம இருக்கு. இவங்க டாக்டரா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிகிச்சை அடிச்சு பழக்கப்பட்டவங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு ஏழைகள் மத்தியில டாக்டர் சரஸ்வதிக்கு நல்ல பேர் இருக்கு. குறிப்பா பட்டியலின மக்கள் கண்டிப்பா சரஸ்வதி மேல பெரும் மதிப்பு வச்சிருக்காங்க. கள நிலவரத்தை பார்க்கலாம். கள நிலவரம் பார்க்கும்போது திமுக ஏற்கனவே சொல்லும் போது அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா கேண்டிடேட் தேர்வு கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு கட்சிக்காரங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னா சுப்பலட்சுமி ஜெகதீசன் மேடம் கட்சியை அரவணைத்து போறதுல ஏதோ ஒரு சமயத்துல கோட்டையை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இது கேம்பெயின் டேக் ஆஃப் ஆகாத மாதிரியே இருக்கு. நிறைய இடத்துல ஒரு விசிபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்கு கேம்பெயின்ஸ். இதுவும் இல்லாம பார்க்கச்சா இவங்க கோவில் இருக்கு. ஒரு கோவில்ல என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு சில 2 புகைப்படங்களை அங்க கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். இது அந்த கோவில் பக்தர்கள் மத்தியில, இது நடந்து பல வருடங்கள் ஆனா கூட பக்தர்கள் மத்தியில அவங்க பேர்ல ஒரு அதிருப்தி நிலவருது. இந்த மாதிரி ஒரு அதிருப்தியான சூழ்நிலை, ஒரு நெகட்டிவ் இதோடய கிக் ஸ்டார்ட் ஆகுது. சாதாரணமா பார்த்தோம்னா கேம்பெயின் அப்படின்னு பார்க்கும்போது ரேஸ் மாதிரி இது. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 100 மீட்டர் பின்னாடி இருக்க மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்டே இவ்வளவு ஒரு டிஸ்அட்வான்டேஜோட தான் ஆரம்பிக்கிறாங்க. திமுகவோட கேம்பெயின் கம்மியா இருக்கு. அதை தவிர இன்னொன்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல பார்க்கும்போது நிக்கிற கேண்டிடேட் மேல பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் இருக்கு. எப்பயுமே டாக்டர், டீச்சர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் இருக்குங்க. அதுவும் இவங்க 20-30 வருஷமா இவங்க டாக்டரா இருக்கிறதுனால கேம்ப் வேற நடத்திருக்காங்க. அதனால எல்லாருமே ஒரு வகையில இல்லைன்னா இன்னொரு வகையில எய்தர் தான் நேரடியாவோ இல்லைன்னா தங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ இவங்க இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு நல்ல பேர் இருக்கு. தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக காரர் மிஸ்டர் சிவசுப்பிரமணியன். அவருக்கு தொகுதியில ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் அரித்மெட்டிக்ல இவங்க தொகுதி இவருக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இருந்தா கூட எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம இவங்க கேம்பெயின் ட்ரையல் ஃபுல்லாவே இப்போ இவர் தான் பாத்துக்கிறாரு. சரஸ்வதி, டாக்டர் சரஸ்வதி போற இடத்துக்கெல்லாம் இவங்க கூடவே போறாங்க. கேம்பெயின்ஸ் ஃபுல்லா மேனேஜ் பண்றது அதிமுக காரர் தான் போறாங்க. ஏன்னா இந்த தொகுதி பாத்தீங்கன்னா இந்த தொகுதி பாஜக பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி தமிழகத்துல பரவலா பல இடத்துல தன்னோட கட்டுமான பணியை பலப்படுத்தினா கூட இந்த தொகுதியில கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதனால கேம்பெயின் ஃபுல்லாவே அதிமுக தான் பண்றது அப்படின்னு லோக்கல்ல இருக்கிறது நமக்கு செய்தி கிடைக்கிறது.
கிராமம் கிராமமா அதிமுக காரங்க போறாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து சிட்டிங் எம்எல்ஏ கூட இருக்கிறதுனால வந்து அது ஈஸியா இருக்கு. தமிழகத்துல பல இடத்துல இருக்கிற மாதிரி மக்கள் வந்து குறிப்பா வந்து வயதானவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டாண்டு காலமா ரெட்டை இலைக்கே போட்டு பழகிட்டோம், அவங்களுக்கு வந்து ரெட்டை இலை நிக்கல அப்படின்றது கூட தெரிய மாட்டேங்கிறது. அதனால இந்த தொகுதியில புதுசா என்ன பண்றாங்கன்னா, மொடக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை தான் தாமரை, அதனால நீங்க வந்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயினே ஆரம்பிச்சிருக்காங்க. அது வெற்றிகரமா பரவிட்டு இருக்கு. மொடக்குறிச்சியில் இரட்டலையும் தாமரை ஒண்ணுதான், தாமரைக்கு ஓட்டு போடுங்கள். ரெட்டலை தாமரை ஒண்ணுதான், மொடக்குறிச்சி தொகுதி தாமரைக்கு ஓட்டு போடுங்க. மொடக்குறிச்சியில தாமரையும் ரெட்டலையும் ஒண்ணுதான், தாமரைக்கு ஓட்டு போடுங்க. திமுகவோட தலைவர் வந்து ராசா வந்து முதலமைச்சரோட தாயாரை வந்து ஒரு தரக்குறைவான முறையில பேசினது வந்து இங்க வந்து பொதுமக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா வந்து பெண்கள் வந்து ஒரு கடும் கோபத்துல இருக்காங்க. இது போராது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தயாநிதி மாறன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ராஜேந்திர பாலாஜியை கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணிருக்காரு, தன் தலையில தானே மண்ணவாரி போட்டு இருக்காரு. அவர் பேசியிருக்காரு, ராஜேந்திர பாலாஜி வந்து ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிடுறாரு, மோடியை வந்து அப்பான்னு கூப்பிடுறாரு, இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப ஒரு கேவலமான முறையில பேசுறாரு, ஒரு அருவருப்பான முறையில பேசுறாரு. இது வந்து பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வந்து ஒரு என்னப்பா இந்த மாதிரி இல்லாம பேசுவாங்க, இவங்க எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்ன்ற அளவுக்கு வந்து தயாநிதி மாறன் மேல ஒரு வெறுப்பு, திமுக மேல ஒரு வெறுப்பு வந்திருக்கு. இது என்னன்னா அவங்க கலாச்சாரம் அப்படிதான் இருக்கு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டெல்லியில் ஒருத்தருக்காரு இருக்கு டாடி, நான் சொல்லிங்க ராஜேந்திர பாலாஜி ஒரு அமைச்சரு, எங்க அம்மா எங்களுக்கு மம்மி, மோடி எங்களுக்கு டாடி, என்ன உறவு பாருங்க. இப்ப சாதாரணமா பார்த்தோன்னா யாராவது நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது வயதான தாயாரா இருந்தானா வயதான தந்தையா இருந்தானா அவங்க வந்து அவங்கள வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுறது வந்து ஒரு வழக்கம். இது வந்து உறவுமுறை சொல்லி வளர்ந்த தமிழ் கலாச்சாரம். இதை கூட புரிஞ்சுக்காம இப்படி வந்து திமுக காரங்க இருக்காங்களே அப்படின்றது வந்து ஒரு கோபமா வெளிப்படுறது. பெண்கள் வாக்குகளை வந்து முழுமையாக இழந்து விட்டு நிக்கிறது திமுக. இங்க தொகுதியில நம்ம பார்க்கச்சா இது விவசாயம் தாங்க மெயினா இருக்கு. அதனால இங்க என்ன இத்தனை வருஷமா வந்து கரண்ட் கட் இல்ல, திமுக ஆட்சியில வந்து கரண்ட் கட்டு அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. இந்த கடந்த 10 ஆண்டு காலத்துல அதிகமா கரண்ட் கட்டு இல்லாம இருக்கு. இப்ப வந்து மறுபடியும் திமுக அப்படின்னாலே மக்கள் மனத்துல கரண்ட் கட்டு வந்துடும், திமுக வந்தா மழை பெய்யாது, திமுக வந்தா கட்ட பஞ்சாயத்து நடக்கும், அடிக்கடி நடக்கும், இந்த பணத்தை வந்து வாங்குவாங்க, பிடுங்கிப்பாங்க. இந்த மாதிரியே ஒரு திமுகவோட சேர்ந்து பெண்களை இழிவா பேசுவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா இருக்கு. இது தமிழகம் முழுவதுமே இந்த சென்டிமெண்ட் இருக்குங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து விவசாயிகள் நிறைய இருக்கிற பூமியா இருக்கு. பாரத பிரதமரோட வந்து விவசாயிகள் மானியம் இருக்குல்ல, வருட வருடம் 6000 ரூபாய் மானியம், இது வந்து விவசாயிகள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தா கூட முதலமைச்சர் வந்து இபிஎஸ் மேல வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நல்லவர், நல்லா பண்றாரு, எளிமையானவர், விவசாயி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதிமுகவோட தேர்தல் அறிக்கை அது பாத்தீங்கன்னா வருட வருடம் 6 சிலிண்டர் கேஸ் வந்து இலவசமா கொடுக்குறாங்க அப்படின்றது இது வந்து பெண்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இது தவிர வந்து குடும்பத்திற்கு மாதம் 1500 ரூபாய் கொடுக்கறது, விலையில்லா வந்து வாஷிங் மிஷின், இந்த மாதிரி நிறைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிற வாக்குறுதிகள் வந்து பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவே அதிமுக தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு அதிமுக கோட்டை அப்படின்னே சொல்லலாம். 7 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு, திமுக 2 முறை தான் வெற்றி பெற்றிருக்கு. அதனால அரித்மெட்டிக் அப்படின்ற பார்க்கச்சா இது வந்து கூடுமான வரைக்கும் வந்து என்டிஏக்கு தான் சாதகமா இருக்கு. இது வந்து பாஜக வேட்பாளருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா போயிருக்கு. கடைசியா கள நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது திமுக வந்து தேர்தலில் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணச்சியே வந்து ஒரு தோல்வியோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க. கேண்டிடேட் சூஸ் பண்ணும்போது அது வந்து தவற விட்டுட்டாங்க, கோட்டை விட்டுட்டாங்க. திமுக லோக்கல் களப்பணியாளர்களை வந்து கன்சல்ட் பண்ணாம ஒரு பெரிய லெவல்ல பார்த்துட்டு ஒரு பிரபலமானவர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து கட்சியோட அவங்களுக்கு கோஆர்டினேஷன் இருக்கா, மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, மக்கள் கிட்ட அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கா, இதெல்லாம் பார்க்காமலே ஒரு கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அதனால வந்து இந்த கேம்பெயின் வந்து டேக் ஆஃப் ஆகாத மாதிரியே இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல வந்து அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கு வந்து அந்த அலையன்ஸ்னால சீட்டு கிடைக்கலன்னா கூட அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கவுன்சில் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதனால சிட்டிங் எம்எல்ஏ வந்து சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து கேம்பெயின்ல வந்து ஃபுல்லா அவரோட இன்சார்ஜில் தான் இந்த கேம்பெயினே நடக்கிறது. கேம்பெயின் ஃபுல்லாவே வந்து ஐடிஎம்கே தான் மேனேஜ் பண்ற மாதிரி, கிராமங்கள்ல கூட கிராமமா போய் அதிமுக காரர்கள் கேம்பெயின் பண்றாங்க. அவங்க பண்ணும்போது அவங்க முக்கியமா ஒரு விஷயம் கவனிச்சாங்க, மக்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமா அதிமுக இரட்டை இலைக்கு வாக்களித்த மக்கள் வந்து இந்த முறை அதை மறந்துடக்கூடாது அப்படின்றதுனால இரட்டை இலையை தேடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அழகான கேம்பெயின் போட்டிருக்காங்க. இரட்டை இலை தான் தாமரை
அப்படின்னு ஒரு கேம்பெயின் கூட பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு டைனமிக்கா தன்னோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டு இருக்கிற அளவுக்கு வந்து இந்த கேம்பெயின் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல பாஜகவோட கேண்டிடேட்ஸ் தேர்வு ஒரு அற்புதமான மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வமா மதிக்கிற அளவுக்கு ஒரு வந்து டாக்டர்ஸ் வந்து நம்ம சமூகத்துல வந்து டாக்டர்ஸ் வந்து எப்பயுமே ஒரு நல்லா பார்ப்பாங்க. ஆசிரியர்களா இருக்கட்டும் டாக்டரா இருக்கட்டும் ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். இது இவங்க 30 ஆண்டு காலமா வச்சிருக்காங்க. நிறைய வந்து கேம்ப்ஸ் நடத்திருக்காங்க. அதனால ஒரு ஏழைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு இலவசமா பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு அந்த மதிப்பு, அந்த ஒரு ஆர்வம், ஒரு நன்றி அறிதல், இது வந்து இவங்களுக்கு வந்து பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது கலைஞரத்தை ஃபுல்லா பார்க்கும்போது இது வந்து ஃபேவரபிள் டு பாஜக கேண்டிடேட் டாக்டர் சரஸ்வதி. கிட்டத்தட்ட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 வாக்கு வித்தியாசத்துல பாஜக ஜெயிக்கும். ஒரு சாலையில் விபத்து ஏற்பட்டுருச்சுங்க. விபத்து ஏற்பட்டு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. எங்கிட்ட போதிய பண வசதி இல்லை. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா டாக்டர் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு. நான் இங்கே வந்தோடனே நல்லா கவனிச்சாங்க. எங்கிட்ட கம்மியான தொகை தான் இருந்ததுங்க. அந்த தொகையை வச்சு எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் நடந்துகிட்டு இருக்கிறேன்னா அது காரணமே டாக்டர்மா தாங்க. எங்கள் பொண்ணை நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்லா இருக்கணும். எனக்கு யாருமே இல்லைங்க. 10 அம்மா தான் பார்த்தேன். கொரோனா டைம்லைங்க சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாங்கிறது தான், வேலை வெட்டி இல்லைங்க. அம்மா தான் அரிசி வச்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்டோங்க. பெருசு சிக்கலாக இருந்து டாக்டர் மாதிரி மருமகள் பார்த்தாங்க, காப்பாற்றினாங்க. பொது சேவைகள் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. மகளிருக்கு குறிப்பாக நிறையா செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. மருத்துவ சேவையில் ரொம்ப சிறப்பானவங்க அவங்க வந்து நல்லா எல்லாரும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நல்ல இடத்துல வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர்மா சிகே சரஸ்வதி பேசுகிறேன். உங்களில் பலருக்கு எனக்கு நல்லா தெரியும். டாக்டராக உங்களோடவும் உங்கள் குழந்தைகளோடவும் உறவாடி இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஊருக்கு நம்ம மக்களுக்கு நல்ல சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்ம ஊர் முன்னேறதுக்கு உங்களில் ஒருத்தராக நான் எப்பவும் இருப்பேன். விவசாயம், மகளிர் நலம், தொழில் முன்னேற்றம்னு நமது தொகுதி முழுவதும் முன்னேறிட மத்திய மாநில அரசுகளிடமிருந்து பல நல்ல திட்டங்களை நம்ம ஊருக்கு கொண்டு வருவோம். இது நிச்சயம். என்னுடன் சேர்ந்து உழைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மொடக்குறிச்சியை பொறுத்தவரையில் தாமரையும் ரெட்டலையும் ஒன்றுதான், ரெட்டலையும் தாமரையும் ஒன்றுதான். தாமரைக்கு வாக்களிப்பீர். இந்த உண்மையான மக்களாட்சி, சாமானிய முதல்வர் எடப்பாடி ஆட்சி தொடர ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம். வாக்களிப்போம் தாமரைக்கே. Friends, on one hand, NDA has our development agenda. On the other hand, the Congress and DMK have their own dynasty agenda. The speeches of their leaders have nothing positive to offer. They hardly talk about their own vision or work. All they do is demean others and spread lies. These days, Congress and DMK have launched their outdated 2G missile. This 2G missile has one clear target: the women of Tamil Nadu. A few days back, this missile was launched by UPA with a clear order: attack the Nari Shakti of Tamil Nadu. Today, I am in Dharapuram. I am in a land whose proud sons and daughters never compromised on their ideals and fought against injustice. From here, I want to tell Congress and DMK, please control your party leaders. I want to tell the Congress and DMK, the people of Tamil Nadu are noting everything. They will never tolerate insult to the women
of the state. Today, Congress and DMK have insulted the respected mother of Tamil Nadu's Chief Minister. God forbid, if they come to power, they will insult many other women of Tamil Nadu. Sadly, to insult women is a part of the Congress DMK culture. A few days back, one of the MLA candidates of DMK, Mr. Dindigu Leone, made horrible remarks on women. DMK had done nothing to stop him. The young crown prince of DMK, who is sidelined many senior DMK leaders, he too made horrible remarks. DMK had done nothing to stop him. Never forget 25th March 1989. 25th March 1989. In the Assembly of Tamil Nadu, how did DMK leaders treat Amma Jayalalitha ji? DMK and Congress will not guarantee women empowerment. In their rule, crime against women are up. Local strongmen disturb peace. Friends, the opposition's anti-women mindset is not restricted to Tamil Nadu. Yesterday, in West Bengal, an elderly lady, Shobha Majumdar, lost her life. A few weeks ago, we all saw with horror how goons belonging to TMC brutally attacked her just because her ideology was different. This has been in the news for a long time. But did Congress show any empathy? Did Congress ally? DMK condemn? Did DMK's ally, the left, condemn such behavior? And did their friends, TMC, with whom they hold strategy, meets in Delhi, show any regret? No, not at all. Pin drop silence among opposition. அப்படின்னு தான் இதை சொல்றது. மீண்டும் ஒரு முறை வேறொரு தொகுதியின் கள நிருபத்தோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.